காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. தினம் ஒரு சத்திய வார்த்தை. ஜெபம் செய்வோமா? எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளுக்குரிய சிந்தனையின் தலைப்பு, உன்னதமானவருக்கு பிள்ளைகள் ஆவோம். ஆதார வசனம் லூக்கா 6:35. உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். Luke 6:35. You will be sons of the Most High. முதலாவது தியான பகுதியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 வரையிலும் படிக்க கேளுங்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு மறுகணத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறஇடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். கிறிஸ்துவை பின்பற்ற மனித தன்மைகளை ஒழித்துவிட வேண்டும். காலம் காலமாக பகைகளை விடுத்து நேசிக்கவும் வெறுப்பவருக்கு நன்மை செய்யவும் வேண்டும். யார் யார் சபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏளனப்படுத்தி நிந்திப்பவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஒரு கன்னத்தில் அடிப்பவருக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்ட வேண்டும். மேல் அங்கியை எடுக்க விரும்புகிறவருக்கு அனைத்து ஆடைகளையும் கூட கொடுக்க வேண்டும். இருப்பதை கொடுக்க வேண்டும், கொடுத்ததை திரும்பி கேட்கக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு எதை செய்ய வேண்டும் என நாம் நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு முதலாவது செய்ய வேண்டும். மொத்தத்தில் அருமையானவர்களே, நமது வாழ்வில் ஒரு மாற்றம் வேண்டும். பிறரை நேசிக்க, பிறருக்காக வாழ நல்ல மனநிலை வேண்டும். அவ்வாறு செயல்பட்டால் மட்டுமே
நீங்களும் நானும் உன்னதமானவருடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை பெறுகிறோம். நன்மை செய்யுங்கள், கடன் கொடுங்கள், சிநேகியுங்கள். இன்று தியான பகுதியாக நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 6வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 வரையில் உள்ள பகுதியை படிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர்களை பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கிறார். உலகத்தில் வாழுகின்ற மக்கள் நமக்கு தீமை செய்கின்ற நேரங்களில் நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் நம்முடைய பகைஞர்களை சிநேகித்து நாம் அவர்களுக்கு நன்மை செய்தால் மாத்திரமே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை ஆழமாக கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டு இருக்கும் போதே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அவருக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் என்றும் வாழ நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் உன்னதமானவருக்கு பிள்ளைகளா ஆகக்கூடிய பாக்கியம், அதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் இருக்க முடியாத அருமையானவர்களே. நிச்சயமாகவே நம்முடைய பலன் மிகுதியா இருக்கும். ஏனென்றால் நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்திலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அதே போல எரேமியாவின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் வசனம் 19 ஒரு வாக்கியம் உண்டு. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவன். எரேமியா 15வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 21 வரையிலும் படிக்க கேளுங்கள். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ? உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறை இடுவிப்பேன். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரி கட்டும். உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர். என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் மாறாத கொடிய புண்களாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதென்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அருமையானவர்களே, உன்னதமானவருக்கு நாம் பிள்ளைகளாகக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நம்மை சீர்படுத்துகிற தேவன். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை ஒழுங்கமைப்புக்கு கொண்டு வருவதிலேயே தேவனுடைய படைப்பின் முதல் நிலையாக இருந்தது. தேவன் எப்பொழுதும் சீரான வாழ்வை தருபவரும் சீராக்குகிறவருமாகவே தம்மை அடையாளப்படுத்துகிறார். இந்த சீராக்கல் சிதைந்த மானுட இறை உறவை திரும்ப கட்டுவதுமாய் இருக்கிறது. சீராக்குதல் என்பதற்கு ஒழுங்குபடுத்துதல், திரும்ப வரிசைப்படுத்துதல், முந்தைய நிலைக்கு கொண்டு வருதல் போன்ற சொற்றொர்களையும் நாம் பயன்படுத்தலாம். படைப்பின் போது இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நல்லுறவு காணப்பட்டது. முதல் மனிதனின் பாவமே
அந்த உறவை சீர்கெடுத்துட்டு அருமையானவர்களே, இன்று வரையிலும் மனிதன் இயற்கைக்கு கேடு இழைத்து இயற்கை அழித்து கொண்டே இருக்கிறான். அதிலே நீங்களும் நானும் உண்டு. இதனால் இயற்கையினால் எதிர்பாராத அச்சுறுத்தல்களும் ஏற்படுகின்றன. எப்பொழுது மனிதன் இயற்கை உறவை சீர்படுகிறதோ அப்போது இறை மானிட உறவும் வளம் பெறும். சீர்படுத்துதல் என்பதற்கு முந்தைய நிலைக்கு கொண்டு வருதல் என்று சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் சீர் பொருந்த திரும்பி வருதல் முக்கியமான ஒன்றாக மாறிவிடுகிறது. தந்தையை விட்டு தூரம் சென்ற இளைய மகன் தந்தையிடம் திரும்பாதவரை சீரழிந்த வாழ்வாகவே அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவனது நிலை எப்பொழுது அவன் திரும்ப வந்தானோ அப்பொழுது அவன் சீராக்கப்பட்டான். மீண்டும் முந்தைய நிலையில் அவன் வைக்கப்பட்டான். இந்த பகுதியில் தேவன் தீர்க்கதரிசி மூலமா நமக்கு விடும் அழைப்பு, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்பதாகவே இருக்கிறது. இதை கேட்கின்ற நீங்களும் நானும் நமது செவிகளையும் உள்ளத்தையும் தேவனிடம் ஒருமுறை கூட திருப்பி நாம் சீராக இந்த காலை வேளையிலே அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய நம்மை தருவோமா? நமது விருப்பங்களை ஒழித்து தேவனுடைய திட்டத்தின்படி அவர் நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நாம் உன்னதமானுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர் அவர் மாத்திரமே. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தந்திருக்கக்கூடிய காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே, உன்னதமானுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்று கேள்விப்படும் போது எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு அநேக வரங்களை, சந்தோஷங்களை, நிம்மதியை ஆண்டவரே, இளைப்பாறுதலோட வாழ்க்கையை நீ தருகிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, எங்களை மேற்கொள்ளாதபடி, யாரும் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களுக்கு விரோதமாக நீர் யுத்தம் பண்ணுகிறவர். எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை தப்புவிப்பதற்காக நீங்க எங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதாப்பா. நீங்க எங்களை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து எங்களை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லுகிறரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதெல்லாம் நாங்கள் திரும்பினால் ஆண்டவரே நீர் எங்களை சீர்படுத்துகிறீர் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி சென்றிருக்கக்கூடிய வழிகள் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் திரும்பி வரும்படியாக அதன் மூலமாக நீர்களை சீர்படுத்தி பலப்படுத்தி உயர்தலங்களில் நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்படி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.